பண்ணும்போது டேண்ட்ரஃப் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணுது. ஸோ அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 லிட்டர் வந்து கோகோனட் ஆயிலு, மருதாணி இலை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை இலை அண்டு பிரிங்கராஜான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு 10லேருந்து 15 எண்ணிக்கை. ஸோ இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பவுலில் நான் என்ன வச்சுருக்கேன்னா வெந்தயமும் கரிஞ்சீரகமும் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிங்கராஜா இலை பாருங்கள், நம்ம கழுவி வச்சுருக்கும் போதே வந்து அதில் வந்து நல்லா அதை நம்ம இது பண்ணி பார்த்தோம் எங்களை கசக்கி பார்த்தோன்னா நல்லா பிளாக் கலரில் நமக்கு வந்து அந்த இலை கிடைக்கும். ஸோ இலை வந்து இந்த அளவுக்கு பச்சையாக இருக்கும்போதே நமக்கு பிளாக் கலரில் கிடைக்கிதுன்னா நம்ம ஆயிலில் போடும்போது அது நல்லாவே நமக்கு வந்து ஆயில் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதன் மூலயமா நமக்கு இந்த க்ரே ஹேர்லாம் இருந்ததுன்னா நல்லா ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், மருதாணி கழுவி வச்சுருக்கேன். ஸோ மருதாணி வந்து நல்லா அரைச்சி நாங்கள் கையில் வச்சுருந்தோம், அதுவுமே நல்லா ரெட்டிஷாக நமக்கு வந்து பிடிச்சிது. ஸோ நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவிட்டு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா அதில் வந்து அந்த நெல்லிக்காயினுடைய சாறு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி 3 லிட்ரு வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே. ஸோ உங்களுக்கும் வந்து செக்கெண்ணெய் கிடச்சிதுன்னா நீங்கள் செக்கெண்ணெயை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி 1 மந்த்லேயே வந்து எனக்கு ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்டு ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு உடம்புக்கே நல்ல ஒரு கூலிங் கிடச்சிது. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு பவுலில் வந்து நான் ஒத்த செம்பருத்தி எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஒத்த செம்பருத்தியை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய அந்த மேலே இருக்கிற அந்த லீஃப் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து தேவையான பொருட்கள். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நம்ம அலுமினியமோ சில்வரோ எடுத்தோம்னா இந்த இரும்பில் உள்ள அந்த அயன் வந்து நமக்கு அந்த ஆயிலில் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இரும்பு கடாய் இருந்தால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். சில்வர் பாத்திரம் வேணாம், அலுமினியம் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ ஆயில் வந்து நல்லா ஒரு 50% ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து ஒவ்வொரு லீஃப் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நான் வந்து நெல்லிக்காயும் செம்பருத்தியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஓகேங்களா? இந்த கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சத்தங்கும் வரும், அந்த ஈரத்தன்மை இருக்கிற சத்தம். ஸோ அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வந்து நல்லா இந்த ஆயிலை வந்து பாயில் பண்ண விட்டேன். ஸோ இது நல்லா நமக்கு பாயில் ஆகும்போதே வந்து நல்லா வந்து ஒரு ரெட்டிஷாக வந்து ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்து ஆயில் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த லீஃபில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து நமக்கு ஆயிலில் இறங்கணும். ஸோ இறங்கும்போது நமக்கு நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா பிளாக்கிஷாக கிடைக்கும். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயில் தான் வந்து ஹேர் டையே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இந்த பிரிங்கராஜான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கரிசலாங்கண்ணி இலை. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து இது எடுப்பாங்க ஹேர் டை. ஸோ அதனால் இந்த 2 ஐட்டமும் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா அந்த கொதிச்சு அந்த ஆயிலோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ வந்து இது ஈவினிங்கில் நான் ஒரு 6 o'clock பக்கம் வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இதெல்லாம் காய்ச்சி முடிக்கிறதுக்கே வந்து நைட்டு ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து காய விட்டால் தான் எண்ணெய் வந்து சிக்கு வாசனை வராமல் இருக்கும்.
இல்லைன்னா சீக்கிரம் நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி சிக்கு வாசனை வந்துடும். ஸோ அதனால் ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த சிக்கு வாசனை வராமல் நல்லா எண்ணெய் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குற நிறைய ஆயில்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டரே பார்த்திங்கன்னா ₹1000லேருந்து ₹1200 கிட்ட நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டிலேயே நமக்கு நல்ல ஆர்கானிக்கான பொருளை நம்ம போட்டு காய்ச்சி எடுக்கும்போது எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு நான் மறுநாள் தான் ஃபில்ட்ரு பண்ணேன். ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக கிடச்சிருக்கு. ஃபில்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு பிளாக் கலரில் நல்லா ஒரு க்ரீனிஷ் அண்ட் டார்க் க்ரீனிஷ் அண்ட் பிளாக்காக நமக்கு வந்து ஆயில் கிடச்சிது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோரேஜ்க்கு நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி